நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல் அல்லது அமேசானோட கிரேட் இந்தியன் டே சேலில் ஏதாவது மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லைனா ஏதாவது கேஜெட்ஸ் வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட்லாம் ஒன்றுமே இல்லாமல் வரலாம் அல்லது யூஸ் ப்ராடக்ட் வரலாம். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் இந்த டைமில் அதிகமாகவே நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் உங்களுக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமாக இந்த ஆஃபரை நீங்கள் ஸ்டார் மாற யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் நடுவில் வர ஒரு சில விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட், செல்லர் ஸ்கேம். அமேசான்லயோ ஃப்ளிப்கார்ட்லயோ யாரா இருந்தாலும் அவங்க கேட்குற டாக்குமெண்ட் ஜிஎஸ்டி கொடுத்தாங்க அப்படின்னா செல்லரா ஜாயின் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய ஸ்கேமர்ஸும் ஜாயின் பண்றாங்க. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா, விலை அதிகமான ஒரு பொருளுக்கு சேமான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதே மாதிரியா லிஸ்ட் பண்ணி அதே மாதிரியான ஒரு ப்ராடக்டை விலை கம்மியாக சேல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம விலை கம்மியா இருக்கிற அந்த ஃபேக் ப்ராடக்டை நம்ம வந்து ஆஃபர்ல வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு நம்பி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே தான் தம்டெக் ப்ரோவும் சொல்லியிருந்தாங்க. அவங்க உதாரணத்துக்காக நத்திங் சார்ஜர் எடுத்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க நத்திங் சார்ஜர் மட்டும் இல்லாம நிறைய ஃபேக் செல்லர்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. குறிப்பா போட்டுலாம் எக்கச்சக்கமான ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே லிஸ்டிங் நிறைய வரும். ஸோ அதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நீங்க வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விலை கம்மியான ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் செல்லர் யாரு, அபிஷியல் செல்லரா அப்படின்றத கவனிங்க. அபிஷியல் செல்லர் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரேட்டிங் கவனிங்க. இதுல நீங்க நிறைய நோட் பண்ண முடியும். ஏன்னா ரேட்டிங் கம்மியா வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா இது ஒரு ஃபேக் செல்லரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ரேட்டிங் நிறைய இருக்கு அப்படின்னா நம்பி வாங்கிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. 7 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கா அப்படின்றத. ஒருவேளை வாங்கினதுக்கு அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இல்ல அப்படின்ற பட்சத்தில் நம்ம 7 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சாலும் அதை ரிட்டர்ன் பண்ண முடியாம போயிடும். ஸோ அதனால 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பொருளை வாங்குங்க. ரெண்டாவது, ஓவர் பிரைசிங். இது ரொம்ப முக்கியங்க. என்னன்னா இப்பதான் ஆஃபர் வரப்போகுது. அதனால நிறைய ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா விலையை ரொம்ப அதிகமா ஏற்றி வச்சிருவாங்க. ஏற்றி வச்சுட்டு இப்போ நாங்கள் விலையை குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பழைய பிரைஸ்க்கு எடுத்து வருவாங்க. ஸோ இது வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு நடக்கும், இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கான பிரைஸ் இப்போ என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு விலை கம்மியா இருக்கு அப்படின்றத பின்னாடி பார்த்து வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா விலை நல்லா கம்மியா இருந்ததுன்னா வாங்கலாம், இல்ல தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் இதை தள்ளி வைப்போம், ஆஃபரே வரல, தேவைப்படும் போது வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஃபர் ஏதாவது வந்தா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வசதியா இருக்கும். கூடவே நம்ம வந்து பிரைஸ் ஹிஸ்டரியும் செக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் செக் பண்றது மூலமா நம்ம கரெக்டான ஆஃபர்ல தான் வாங்குறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணாம ஃபேக் இல்லாம ஒரிஜினலா கரெக்டா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு, லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆஃபர் ஜோன் 2020 அப்படின்றத நம்மளோட சேனல். நாம டெலிகிராம் மட்டும் இல்லாம இப்ப வாட்ஸ்அப் சேனலுமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். 1,70,000 பிளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலரா வர பக்காவான ஆஃபர்ஸ் செலக்ட் பண்ணி நானே போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இதனால வந்து நீங்க தைரியமா நம்பி வாங்கலாம். இந்த பிக் பில்லியன் டே சேல் சமயம்னா தாறுமாறான ஆஃபர்ஸ் வரும். எல்லாமே பார்த்து தாங்க போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட மணியை சேவ் பண்ணிக்க சேனல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து, ஃபாஸ்ட் பை. ஒரு சில ஆஃபர்ஸ், குறிப்பா ஐபோன் மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா காலியாகும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட அட்ரஸ் அது போக உங்களோட கார்டை முன்னாடியே ஆட் பண்ணி வைக்கலாம். குறிப்பா கார்டை ஆட் பண்ணும்போது ஒரு சில கார்ட்ஸ் தான் அவங்க ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சமா ஆக்சிஸ், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ போல கிரெடிட் அப்புறம் டெபிட் கார்ட்ஸ்க்கு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முன்னாடியே ஆட் பண்ணி வைக்கிறது மூலமா ஃபாஸ்டா உங்களால பை பண்ணி அந்த ப்ராடக்ட்டை ஆஃபர்ல வாங்கிக்க வசதியா இருக்கும். அடுத்து, ஓபன் பாக்ஸ் டெலிவரி. இது என்னன்னு சொல்றது, கடுப்பா இருக்கும். அந்த அளவுக்கான கொடுமை நடக்கும். அதுவும் இந்த சேல் டைம்ல சொல்லவே தேவையில்லை. ஆனா இந்த சேல் டைம்ல ரொம்ப உஷாரா இருக்கணும். இங்க ஓபன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்ற பேர்ல நம்ம சார்ஜும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. வந்து ஓபன் பண்ணி காமிச்சிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நாங்க பொறுப்புலப்பா, நீங்க சர்வீஸ் சென்டரை கேட்டுக்கோங்க அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஸோ அதனால ஓபன் பாக்ஸ் டெலிவரியில ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஓபன் பாக்ஸ் டெலிவரியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பாக்ஸ் ஓபன் பண்ணி காமிச்ச உடனே மொபைலோ ப்ராடக்டோ கையில வாங்கி பாருங்க. அதுல டென்ட் எதுவும் இருக்கா, ஸ்கிராச்சஸ் எதுவும் இருக்கா, யாராவது ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் ஓபன்ல இருந்திருக்கா, சீல் பேக்கேஜா இருக்கா, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து முடிஞ்சதுன்னா ஆன் பண்ணியும் பாத்துருங்க. நான் ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். அந்த வீடியோல வந்து ஆன் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. கரெக்ட் தான். அவர் வந்து கஸ்டமர் சப்போர்ட்ல கூட பேசியிருந்தாரு. கஸ்டமர் சப்போர்ட்டுமே அதை தான் சொல்றாங்க. இங்க ஓபன் பண்ணி காமிக்கலாம், ஆனா ஆன் பண்ணி காமிக்க கூடாது அப்படின்றது எந்த விதத்துல சரி அப்படின்னு
அப்படின்னு எனக்கு தெரியல. ஓடிபி வேணும்னா நான் வந்து ஆன் பண்ணி பார்த்தானா ஓடிபி தருவேன், ஆன் ஆகலன்னா ஓடிபி தரமாட்டேன் அப்படின்னே பேசி நீ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு குறிப்பாக ஆன் பண்ணி பார்க்குறது பெட்டராக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. குறிப்பாக அதை எல்லாத்தையுமே ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை ஆன் ஆகலை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து கம்பெனி வந்து பிராண்ட் வாரண்டி அப்படின்னு மாற்றி விட்டாங்க. அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். என்னன்னா நீங்கள் எதுனாலுமே அஃபிஷியல் சர்வீஸ் சென்டரில் தான் போய் காமிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் குறிப்பாக லேப்டாப் மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது அதுக்கு வந்து பக்கத்தில் வாரண்டி சர்வீஸ் சென்டர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம போயிட்டு காமிக்க முடியும். இல்லைன்னா அதுக்கும் வழி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். சரிங்களா? ஸோ அதனால அதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆஃபர் டைம்ல எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வரும். ஸோ அதனால அவங்க வந்து பேக்கேஜ் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து நம்ம பொருளை பார்த்து வாங்கிக்கணும். எங்கெங்க விழுந்துச்சு, கீழே எது விழுந்துச்சா, டேமேஜ் ஆச்சா, எல்லாமே நாம பார்த்து வாங்குறதா இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து பிளஸ் அப்புறம் பிரைம் மெம்பர்ஸ்க்கு கிடைக்கிற ஆஃபர்ஸ். நீங்க அமேசானோட பிரைம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வருவாங்க. அது போக இந்த ஆஃபர் இது தவிர எக்கச்சக்க ஆஃபர்ஸ் வந்து ஒரு நாள் முன்னாடியே ஆக்சஸ் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு நாள் முன்னாடி ஆக்சஸ் கிடைக்கிறதுனால நம்மளால எல்லா ஆஃபரையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க கண்டிப்பா ஆஃபர்ல வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யோசிக்காதீங்க, பிரைம் மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. அமேசான்ல ஒரு மாசத்துக்கான பிரைம் மெம்பர்ஷிப் 299 ரூபாய் நினைக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே இது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாப்பிங் மட்டும் வெறும் 399 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் பெட்டர். ஒரு வருஷத்துக்கு கிடைச்சிடும். நமக்கு வந்து அப்பப்போ ஆர்டர் பண்றோம் அப்படின்னா 50 ரூபாய் டெலிவரி சார்ஜ் கட் ஆகும். ஸோ அதுலேயே வந்து நம்ம போட்ட அமௌண்ட் எடுத்துடலாம். ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பேக்ஸ் இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதுவே ஃப்ளிப்கார்ட் பக்கம் போயிட்டீங்கன்னா அது ரொம்ப வித்தியாசங்க. அவங்க வந்து பிளஸ் யூசர்ஸ் அப்படின்னு தருவாங்க. இதில் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்ல ரெகுலராக ஆர்டர் பண்ணீங்கன்னா தானா பிளஸ் யூசர்ஸ்ல ஜாயின் பண்ணிடுவீங்க. ஒரு வருஷத்துக்கு 5 ஆர்டர் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பாங்க. பிளஸ்ல ஜாயின் பண்றதுக்கு 50 ரூபாய் பே பண்ணுங்க, 90 ரூபாய் பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க் வந்தோன்னா நான் டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வழியிலையுமே வந்து நீங்க வந்து பிளஸ் அப்புறம் பிரைம் மெம்பர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். இதனால உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ், இது தவிர எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், அது போக ஒரு நாள் முன்னாடி ஆக்சஸ், இது எல்லாமே கிடைக்கும். இது கூடவே கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அமேசானோட ஐசிஐசிஐ கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 5%, ஃபிளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கார்டு வச்சிருந்தீங்கன்னா 2 எத்தனை % கிடைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபர்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்க வேண்டிய ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி நம்மளோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி ரெடியா இருங்க. ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்ற டீடைல் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.